ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ நான் எடுக்க வேண்டியதான் எல்லாருமே ரம்ஜான் முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிளாக ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் தட்டி வச்சுக்கலாம். தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடாயில் எண்ணெய் வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துட்டு நல்லா வதக்கணும். முட்டை கிரேவி வெங்காயம் நல்லா வதங்கும் போது கூடவே தட்டி வச்சுக்கிற பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தாளிக்கும் போது சீரகம் கொஞ்சம் போடணும். இதில் மாற்றணும். அதனால் எண்ணெயிலே சீரகம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பார்த்துட்டு நல்லா வதக்கட்டும். தக்காளி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டலாம். மிக்சியில் முட்டை பேசி சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் சாப்பிட்லாம். சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன்லாம் செஞ்சுருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கண்ணாடி பார்த்துக்கு வதங்கிடுச்சுன்னா இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட வேணாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்கும் போது நல்லா கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும். குழம்பு நல்லா வெந்து வரும்போது கிரேவியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் ஒரு 7 நிமிஷம் வதக்கி பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதக்கி இது கூட மசாலாலாம் போட்டுக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கூடவே மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியோட தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டும் போட்டு மசாலாலாம் போட்டாச்சு. மஞ்சள்தூள் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டலாங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம். சில்லி 2 ப்ளைன் மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ப்ளைன் மிளகாத்தூள் இதெல்லாம் சக்தி தான் போடுறேன். கலருக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் நான் போட்டிருக்கேன். போட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாங்க. மசாலாலாம் எண்ணெயில் வதக்கும் போது பச்சை வாசனை ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. போட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். கிரேவி பார்த்து பாருங்கள். ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும். கொதித்து திக்காக கிரேவி பார்த்துக்கு வந்தோடனே முட்டையெல்லாம் போட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம்.
முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வெங்காயம் கல் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் துரிஞ்சு மேலே வந்துடுச்சு. நல்லா கமகமன் வாசனையாக மசாலாவோடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியில் இப்போ முட்டை வேக வச்ச முட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாக இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா முட்டையும் இதை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாங்க. எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு எண்ணெயில் வாங்கி கொடுக்கணும். இது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த மசாலா ரொம்ப சூப்பராக கிரேவி நல்லா சுடுக்கணும். நல்ல கமகமம் வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். டிஃபன் சப்பாத்திக்கு தோசை இந்த மாதிரி டிஃபன் வகைகளுக்கும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இறக்கும் போது ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு அப்படியே கலரி விட்டுக்கலாம். அருமையான முட்டை கிரேவி ரெடி. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த கிரேவி. நல்லா ஒரு ரசம் வச்சுட்டு இந்த கிரேவி போட்டு தொட்டு சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அருமையான முட்டை கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹெச்ஆர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.